மதிய வணக்கம். என்ன இன்னைக்கா யாரெல்லாம் வந்தா? சரி, என்ன சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா எல்லாரும்? நான் சாப்பிடல, பசியில் இருக்கேன். சொல்லுங்க. என்ன தமிழகத்தில் வந்து பாலியல் குற்றங்கள் அதிகமாக கோவை மாணவி கல்லூரி ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்களுக்கு யூடியூபர் வந்து பாடி ஷேமிங் பண்ற மாதிரி கொஸ்டின் பண்ணிருக்காங்க. ஸோ முன்னாள் நடிகர் சங்க தலைவராக முன்னாள் நடிகர் சங்க தலைவர் இல்லை, ஒரு ஆண் மகனாக என்ன சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். எஸ், தட்ஸ் பெட்டர். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேள்வி கேட்கப்பட்டதே தவறு தான் நான் சொல்லுவேன். அதாவது நீங்கள் கேள்வி கேட்குறது வந்து அந்த கலைத்துறையில் இருக்கும்போது அந்த படத்தின் விழா, பட விழா, அது அந்த பட விழாவில் வந்து நீங்கள் கேள்வி கேட்கும்போது அந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன கேரக்டர் பண்ணியிருக்கீங்க மேடம் கேட்கணும், பாத்திரம் நல்லா வந்திருக்கான்னு கேட்கணும், இந்த படம் எப்படி இருக்கும்னு கேட்கலாம், இதெல்லாம் கேட்கலாம். இயக்குனர் எப்படி, கதாநாயகன் எப்படின்னு கேட்டிருக்கலாம். அது விட்டுட்டு வெயிட் என்னன்னு கேட்குறது வந்து தவறான ஒரு கேள்வி. அது வந்து பத்திரிகையாளர்களே கண்டனம் தெரிவிக்கணும். அது கண்டனம் பிரஸ் கிளப் வந்து ஐ திங்க் தே ஆல்சோ கண்டம் பண்ணியிருக்காங்க. அதனால் அது வந்து ஒரு தவறான ஒரு முன்னாடி. இப்போ எனக்கு என்ன வருத்தம்னா, கூட இருந்த கதாநாயகனும் சரி, இயக்குனரும் சரி, இந்த மாதிரி கூட இருக்க சக நடிகரும் சக தோழியவர்களை கேள்வி கேட்கும்போது அவங்க வந்து தைரியமாக என்னங்க இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்குறீங்கன்னு கேட்டிருக்கோம். அதுதான் வந்து ஒரு ஆண்மகனுக்கு அழகு. அது செய்ய அது உண்மையிலே வருத்தத்தோடு. அதான் உடனே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, காலில் சுட்டு அவங்க பிடிச்சிருக்காங்க. ஸோ அது கருத்து சொல்கிறது ஒன்றும் இல்லை. ஏன்னா அங்கங்கே குற்றங்கள் நடக்கும்போது அது உடனே தண்டனை கொடுக்கப்படுகிறதா அல்லது கைது செய்யப்படுகிறான்னு பார்க்கணும். கைது பண்ணியிருக்காங்க, காலில் சுட்டு பிடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு வந்து வைரலாக ஒரு வீடியோ போனதுன்னு சொன்னாங்க. அதை பற்றி தகவல் இல்லைன்னு சொன்னாங்க. கார் நம்பர் தெரிஞ்சோன்னு பிடிப்போனாங்க. ஆனால் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வரலன்னு கோவை கமிஷனர் சொன்னதை படித்தோம். தேர்தல் ஆணையம் மூலமாக திருட்டுத்தனமாக திமுக வந்து விருத்தம் நினைக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சியும் வந்து ஆட்சியில் இருக்கிற கட்சியும் சரி, ஆட்சி இல்லாத கட்சியும் சரி, இருக்கிற கட்சியை பற்றி குறை சொல்கிறது ஒன்று இருக்கும். அதனால் எந்த இது கொண்டு வந்தாலும் இப்போ எஸ்ஐஆரே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது உடனே அது வந்து நம்மளுக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க. அது உண்மையிலேயே அவங்க வந்து ஒரு ரிவிஷனுக்காக பண்ணுறாங்க. அது ரிவிஷனுக்காக இல்லை, கள்ள ஓட்டு போடுறதுக்காக பண்ணுறாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் தீர ஆராய்ந்து செயல்படுகின்ற ஒன்று தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சீர்திருத்தமாக இருந்தாலும் சரி, சிறப்பாக ரிவிஷன் அப்படின்னு சொன்னாலே மறுபடியும் பார்க்க சரிபார்ப்பது தான். இப்போ எனக்கே வந்து நான் வந்து வீட்டுக்கு வரும்போது 3 தடவை வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 3 தடவை வருவாங்கன்னு சொல்லும்போது நான் வந்து உண்மையான ஒரு வாக்காளர் தான், நேராக இருந்து அந்த இல்லத்தில் இருந்து நான் தான் ஸோ அப்படின்னு சொல்லி ஆதார் கார்டை காட்டுறதும் ப்ரூஃப் கொடுக்கல தவறு கிடையாது, நல்லது தான் நான் நினைப்பேன். அது அவருடைய கருத்து, அவர் தான் கேட்கணும். அழுத்தமாக சொல்றது காரணம்னு அவர் கேட்கணும். ஏன்னா அவங்களுக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிடிக்காதனால அவங்க அந்த கருத்தை பதிவு பண்ணிட்டு போவாங்க. வேற ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைல்ல. ஏன்னா அவங்க வந்து ஒரு இயக்கத்தை உருவாக்கி தான் நடத்த வேண்டிய இயக்கத்தை சிறப்பாக நடத்த வேண்டிய எண்ணத்தில் இருக்கும்போது இன்னைக்கு வந்து ஆரம்பிச்ச கட்சி கூட நாங்கள் போய் சேர்றோம்னு சொல்றது வந்து அவங்களுக்கு தான் அவ்வளோ. எனக்கு கூட்டணி இருக்காங்க. தொடர்ந்து அதிமுக ஒவ்வொரு முக்கிய தலைவர்கள் வெளியே வந்துகிட்டே இருக்காங்க. தேர்தல் வந்து இது வந்து வெற்றி சாத்தியமாகுமா? அதான் 2026 தேர்தலுக்கு முன்பு என்ன நடக்குதுன்னு தெரியாது. நாளைக்கு என்ன நடக்குது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அதனால் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். இது வந்து நான் உடனே பதில் சொல்கிற நிலையில் நான் இல்லை. ஏன்னா நேஷனல் நேஷனல் இதில் வந்து நான் உறுப்பினராக இருக்கேன் கமிட்டியில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற நிகழ்வுகளுக்கு வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு ஜெயபாண்டாவை நியமிச்சிருக்காங்க பொறுப்பாளர், தேர்தல் பொறுப்பாளராக. அப்புறம் இங்கே இருக்க நம்ம தலைவர் இருக்காங்க, மாநில தலைவர் நயனா நாகேந்திரன். அவர்களாம் அவங்க உட்கார்ந்து அமர்ந்து கூட்டணி எப்படி உருவாக்க வேண்டும், பலமாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் சிந்திப்பது அவங்களுடைய கடமை. அவங்களுக்கு உறுதுணையாக செயல்படுவது எங்களுடைய கடமை. அது சிறப்பாக செய்யலாம் நான் இருக்கேன். விழாவில் வந்து ராஜேந்திர சோழனாக ஒரு இடைநிலை இல்லைங்க, அது வந்து நான் ஒன்றே ஒன்று தான் சொல்ல வருது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு இப்போ தன் மகன் சிறப்பாக வர வேண்டும் நினைக்கலாம். என்னை போல என் மகன் வரலாற்று என்னையோட பெரிய ஆளாக வரணும்னு நினைக்கிறது வந்து இது அதுக்கு ஒரு ஓமையோ உதாரணம் காட்டுவது எந்த விதத்தில் வந்து குற்றமாக பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால் உடனே வந்து அவ்வளோ பெரிய ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழன் இந்த மாதிரிலாம் வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னது இழிவாக சொல்லிட்டாங்கன்னு நினைக்க வேண்டாமே. அதனால் இதெல்லாம் வந்து அவங்கவுங்க அப்போ வந்து ஒரு பெருமைக்காகவோ இல்லை போற்றுதலுக்காகவோ சொல்கின்ற வார்த்தைகள்லாம் நான் வந்து கருத்து சொல்கிறேன். அது தயாராக இல்லை.
அண்ணாமலை வந்து பிஜேபிக்கு வந்த பொழுது கட்சி தொண்டர்கள் கொஞ்சம் உற்சாகமாகவும் வேகமாக செயல்பட்டாங்க. இப்போ விலகி நயனார் வந்தபோது கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கொஞ்சம் மந்தமாக செயல்படுற மாதிரி அது உங்கள் பார்வைக்கு அப்படி தெரியலாம், எனக்கு தெரியல. அப்படி எல்லாமே நல்லா சிறப்பாக தான் வேலை செய்கிறாங்க. ஏன்னா சில சமயம் வந்து ஒருத்தர் வந்து லீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் இல்லைன்னு சொல்லும்போது கொஞ்சம் சின்ன வருத்தங்கள் இருந்திருக்கலாம். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அப்படி வந்து ஒரு பிரிவினையோ இல்லாட்டி சிறப்பாக செயல்படக்கூடாதுன்னு எண்ணத்தில் யாரும் பயணிக்கலன்னு உறுதியாக சொல்ல முடியும். 26 தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுவீங்களா? போட்டியிட்டா எந்த தொகுதியில் இருக்கும்? போட்டியிடும் போது நான் வந்து உங்களை கூப்பிட்டு எங்கே போட்டியிடுறேன்னு சொல்கிறேன். நடைமுறை இப்போ இந்த எலெக்ஷன் டைம்ல வந்து ரொம்ப டிலே ஆகும், இது ரொம்ப சிக்கலா இருக்கும்னு மக்கள் இல்லை, சிக்கலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இதுக்கு இன்டென்சிவ் ரிவிஷன் தானே. இந்த இன்டென்சிவ் ரிவிஷனுக்காக ஒத்துழைக்கணும் இல்லையா? அப்போ எப்போ தான் பண்ணுவீங்க? அப்போ சீரமைக்க வந்து சரிபார்ப்பது தவறு என்று சொல்ல முடியுமா? உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்காதுன்றதுக்காக சரிபார்ப்பது தவறுன்னு சொல்லிட முடியாது. எலெக்ஷன் நேரத்தில் தான் கொண்டு வர முடியும். எலெக்ஷன் நேரத்தில் பார்க்கணும். எலெக்ஷன் நேரத்தில் வந்து கொண்டு வரான்னு சொன்னால் எலெக்ஷன் 2026 இன்னும் ரொம்ப தூரத்தில் இருக்குது. இது 1 மந்த்துக்குள்ளே முடிக்க போகிறாங்க. டிசம்பர் 4 மறுபடியும் மறுபரிசீலனை செய்ய போகிறாங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற சூழலில் இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிறது நல்லது நான் நினைக்கிறேன். ரசிக்கலையா அவங்களுக்குலாம்? இல்லை, அது பாலியலுக்கும் இந்த பாடி ஷாமிக்கும் தொடர்பு இல்லை. கடுமையான தண்டனை தான். எப்போ ஒருத்தன் வந்து பாலியல் குற்றத்தில் வந்து ஈடுபடுறாங்களோ இவங்க வந்து காலில் சுட்டுட்டாங்க, ஓகே, அதுக்கப்புறம் கோர்ட்டில் பண்ணி அது நிரூபிக்கப்படும் போது தூக்கு தண்டனை கொடுத்துடணும். கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இல்லாட்டி கூட இப்போ கேபிட்டல் பனிஷ்மெண்ட் உருவாக்குகின்ற சூழல் இருந்தால் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுத்தா யாரும் தவறுகள் செய்ய மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுன்னா உடனே மதுரையை சுத்தப்படுத்துறதுக்கான செயலில் இறங்குங்க எல்லாரும். ரொம்ப நன்றியா.